பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவது. தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் படிக்கும்போது கேட்கும்போது அவைகள் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், வருத்தத்தோடு இருக்கிறார்கள். அந்த வருத்தம் அவருடைய வாழ்க்கையில் வருத்தம் எப்போ தெரியுமா வரும்? அவர்களாலே சுமக்க முடியாத ஒரு சுமைகளை சுமக்கும் போது வருத்தமாய் மாறிவிடும். ஒரு சின்ன பிள்ளையுடைய காரியங்களை ஒரு 10 குடம், 10 குடமா அப்படின்வான். அந்த 10 குடம்னு சொல்லும் போதே அவனுக்கு வருத்தம் வந்துடும். அந்த வருத்தமான காரியங்கள் பாருங்கள், இதெல்லாம் எடுத்து போட்டு போயிடுவாங்க, இது எல்லாமா அப்படின்வாங்க. அவ்வளோதான் அந்த வருத்தம். அந்த வருத்தங்கள் பாருங்கள், நீங்கள் சுமக்க தேவை ஒன்றும் பண்ணுதான், ஆனால் சுமை என்ன பண்ணுது? சுமையே இல்லாமல் சுமை மாறிடும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில் வருத்தங்கள் வந்து விட்டுச்சு. இந்த வருத்தங்கள் வந்தால் அது உங்களை விட்டு போகவே போகாது, அது உங்கள் கூடவே தான் இருக்கும். அந்த வருத்தம் மாறுவதற்கு நிறைய பேர் பிரயாசப்படுவதில்லை. கவனிங்க, யோசேப்பு தேவனோடு கூட தான் இருக்கிறார், தேவனுடைய காரியங்களை அறிந்தவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு காரியம்னா அந்த வருத்தம் இருந்து கொண்டே இருந்துச்சு. என்ன வருத்தம்? தன் தகப்பனுடைய வீட்டை மறக்க முடியாத ஒரு வருத்தம். தன் தகப்பனுடைய வீட்டு மேல பெரிய கவனம் வைத்திருக்கான். தன் தகப்பனோடு கூட இருந்த நினைவுகள் அவரை ரொம்ப அவருக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. இவ்வளவு ஆசுவாதமாய் மாறிவிட்டேன், அடிமையா கடந்தேன், அப்புறம் ஜெயிலுக்கு வந்தேன், இப்படி வந்தேன், இப்ப மேல போயிட்டேன், இப்போ ராஜாவை போல இருக்கிறேன், எனக்கு எல்லாம் கிடைக்குது. ஆனால் வருத்தம் மாத்திரமே என்னை விட்டு மாறவில்லை, வருத்தம் என் வாழ்க்கையில் தீரவில்லைன்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தோடு இருந்தான். திருமணம் ஆயிடுச்சு, எல்லாம் கிடைச்சி, எல்லாம் இருக்கு, நல்ல கனவு, நல்ல குடும்பம், நல்ல வீடு, எல்லாம் கிடைச்சிச்சு. வருத்தம் மாத்திரம் மாறலையா? இந்த வருத்தத்தை மாத்திர இயேசு இருக்கிறார். இந்த வருத்தத்தை மாற்றக்கூடிய தேவன் இருக்கிறார். இவருக்குள்ள பெரிய வருத்தம் இருக்கு என்பதை அறிந்து இவருக்கு ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறார். அந்த பையனுக்கு பேர் மனாசின் வைக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, அந்த வருத்தத்தை பத்தி சொல்லும்போது, என் வருத்தத்தை மறக்க பண்ணும்படி கவனிச்சிங்களா, என் தகப்பன் வீட்டை முழுவதும் நான் மறந்து போகும்படிக்கு எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்துருக்கிறாரு. வருத்தத்தை மறக்க செய்கிற தேவன். வருத்தம் முற்றிலும் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போகிற செய்யும். வருத்தமே காணப்படாதபடிக்கு கர்த்தர் உன்னை வழிநடத்துகிற ஒரு தெய்வம் கூட இருக்கிறார். இன்னைக்கு அப்படியாப்பட்ட தெய்வனிடத்துல வா. நான் கூட வருத்தப்பட்டு கொண்டிருக்கேன்ப்பா, வருத்தம் என் வாழ்க்கையில் உண்டாயிருக்குப்பா. அதனால தான் சொல்றாரு நிறைய இடத்துல, வருத்தம் பட்டு பாரம் சுமக்கிறவளே நீங்களா என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்கிறார். அப்ப வருத்தத்தோடு இருக்கிறியா? உன் வருத்தத்தை நீக்கக்கூடிய இயேசு இருக்கிறார், உன் வருத்தத்தை மாற்றக்கூடிய இயேசு இருக்கிறார். அவர்கிட்ட வா, வந்து நில்லு. உன் வருத்தத்தை மாத்திராலே. அப்ப ஒரு மனிதன் பெரிய படைத்தளபதியாக காணப்படுகிறான். சீரிய தேசத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய படைத்தலைவராக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரே வருத்தம் என்னன்னா, குஷ்டரோகம் உள்ளவனாய் காணப்படுகிறான். இவ்வளோ பெரிய படைத்தலைவர் இவ்வளோ பெரிய யுத்தம் பண்ணி இவ்வளோ பெரிய காரியம் நான் ஜெயித்தாலும், ஆனால் எனக்கு ஒரு காரியங்கள் என்னன்னு சொன்னா, நான் குஷ்டரோகம் உள்ளவனாய் காணப்படுகிறேன், நான் குஷ்டரோகம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இது ஒரு வருத்தம். இவ்வளோ செல்வங்களை சேர்த்தாலும் என் வாழ்க்கையில் இவ்வளோ வியாதியோடு இருக்கிறேங்க, வருத்தமா இருக்கியா? இவ்வளோ காரியங்கள் தான், எனக்கு ஒரு பிள்ளை இல்லைங்க, வருத்தத்தோடு இருக்கியா? இவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் என் வாழ்க்கை அப்படி மாறிடுச்சு, வருத்தத்தோடு இருக்கிறியா? நீ எதுல வருத்தப்பட்டாலும் அந்த வருத்தத்தை மாத்திர இயேசு இருக்கிறார். அந்த வருத்தத்தை தீர்க்கக்கூடிய இயேசு இருக்கிறார். அந்த வருத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய தேவன் இருக்கிறார். எத்தனை வார்த்தைகளை சொல்லி ஜனங்களுக்கு புரிய வைத்தாலும் அடுத்த நிமிஷம் வருத்தத்தோடவே இருப்பதே வேலையா எடுத்துக்கொள்றீங்க. ஒண்ணும் இல்லைங்க, இந்த படத்தளபதிக்கு ஒரு சிறு பெண் பார்த்தா, என் எஜமான ஏன் இப்படி இருக்கிறாரு, குஷ்டரோகமா இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு சொல்றா. இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்கிறார், அவர்கிட்ட போவார் என்று சொன்னா இதை குணமாக்கி விடுவார் என்று சொன்னான். பாருங்க, கேட்ட மாத்திரத்திலே வருத்தம் மாறினது போல ராஜா கிட்ட போறாங்க. நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போறதுக்கு ஒரு லெட்டர் கொடுங்க, நான் அங்க போகணும், அங்க போய் நான் சந்திக்கணும், என் வருத்தத்தை மாத்துறாங்க, என் வருத்தம்லாம் மாறக்கூடிய இடம் ஓடுறோம், பிரயாசப்படுகிறோம். போனா அங்க ராஜா அந்த செய்தி கேட்டோம்னு ரொம்ப வேதனைப்படுறான். என்ன இந்த ஆளு சும்மாவே சண்டை போட வரானுங்க என்கிட்ட. அவர் தீர்க்க சொல்ற, என்கிட்ட கொண்டு வாங்க, என்கிட்ட அனுப்புங்கன்ட்டு. அங்கே போனால் தீர்க்கதரிசிகிட்ட போனால் அவர் பாருங்க ஒன்றும் இல்லை, அதில் போய் குழின்னு சொன்னார்.
அவர் அதுக்கு வருத்தப்பட்டார். வருத்தப்படாதீங்க, வருத்தத்தை மாத்துறதுக்கு சொன்ன வார்த்தை. வருத்தத்துக்கு மாறுறதுக்காக சொன்னா அவரும் இன்னும் வருத்தமா மாட்டார். கூட சொல்றான், உங்ககிட்ட பெரிய வேலை சொன்னா செஞ்சுட்டு இருப்பீங்க, குளிக்கத்தானே சொன்னாரு, குளிச்சுட்டு ஒரு வாங்கன்னு சொல்லிட்டு குளிக்க போனால் வருத்தத்தை கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில தேவன் உன் வருத்தத்தை மாற்ற எளிதான வழியை வைத்திருக்கார். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன. அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன், வேற எதை வேணாலும் செய்வேன். இரவும் பகலும் கஷ்டப்பட சொல்லினா கஷ்டப்படுவேன், நாளெல்லாம் ஓட சொல்லியா ஓடுவேன், நிக்கவே முடியாத இடத்துல நிக்க சொல்றீங்களா எவ்வளவு நாள் நிற்பேன், தூக்க முடியாத சுமைகளை தூக்க சொல்ல தூக்குவேன். இதெல்லாம் செய்ய தெரிந்த உனக்கு எளிதான ஒரு காரியம் அவருடைய வார்த்தையை தியானிப்பது. அவருடைய வார்த்தை, என் சுமைகள் பார்த்தீங்களா, என்னுடைய சுமை லகுவா இருக்குனார், ஒன்றும் பாரமாவே இருக்காது. இவ்வளோ பெரிய ஒரு வேத புஸ்தகத்தை தூக்கி உனக்குள்ள எல்லா வார்த்தையும் வச்சா கூட அது ஒரு பாரமாவே இருக்காது. ஆனா அதை செய்ய மாட்டேன். மனிதன் பேசுற வார்த்தை, நிந்திக்கிற வார்த்தை உன் மனதுக்குள்ள வைத்து அந்த பாரத்தினால் அழுது புலம்புகிறாய், குத்தப்பட்டவனாய், உடைக்கப்பட்டவனாய், நொறுக்கப்பட்டவனாய் காணப்படுகிறாய். அதை உள்ள வைக்க தெரிந்த உனக்கு நேசிக்கிற வார்த்தை உனக்கு வைக்க தெரியல, நேசிக்கிற வார்த்தையோட அன்பு கொடுத்தில்லை. இந்த வார்த்தையை உனக்குள்ள வைத்துக் கொள்வேன் என்று சொன்னால் உன் வருத்தம் முழுவதும் நீங்கி போய்விடும், உன் வருத்தம் மாறி போகும். வருத்தத்தை நீக்கிற ஒரு தேவன் இருக்கிறான். இன்னைக்கு சொல்ல ஆண்டு கிட்ட, இன்னைக்கு நீ ஆண்டோட சமூகத்துக்கு வா, இன்னைக்கு ஆண்டோட பாதத்தில் அமரு. உன் வருத்தத்தை அவர் மாத்த வல்லவராக்க போனாரு. இஸ்ரவேல் தேவனத்துல போனாரு, வருத்தம் முழுவதும் நீங்கி போயிடுச்சு. அவர் என்ன நினைச்சார்னா, என் கையை தொடுவாரு, என்ன பூசுவாரு, அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. தேவன் எளிதாய் உன் வருத்தத்தை போக்க வல்லவராக்கிறார். உன் வருத்தத்தை போக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறான். தேவன் பேசுகிற இடங்கள்ல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கார் இயேசு. அந்த பிரசங்கத்தை கேட்க அநேக கூடி வந்தார்கள். 3 நாள் தண்ணி குடிக்கல, 3 நாள் சாப்பிடல. இந்த ஜனங்க பாருங்க, அப்படி வார்த்தைகளை கேட்டுருக்காங்க, மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. பார்த்தாரு, இந்த ஜனங்க இப்ப போற வழியில சோர்ந்து போயிடுவார்களே, இந்த ஜனங்க சோர்ந்து போயிடுவா, இவர்களுக்கு வருத்தம் உண்டாகுமே, அப்பொழுது பசியா இருக்கிறதே, வருத்தப்படுவாங்களே. இந்த வருத்தத்தை பார்த்த தேவன் ஜனங்கள் வருத்தப்படாதபடிக்கு 5000 பேருக்கு ஆகாரத்தை உண்டு பண்ணுகிறான். பாத்தியா, வருத்தத்தை நீக்கிற ஒரு நல்ல தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். வருத்தப்படாதபடிக்கு உதவி செய்கிற தேவன் இருக்கிறார். இப்படி ஒரு தெய்வம் நம்ம ஆராய்த்து கொண்டு நிறைய பேருக்கு தெரியல. எப்ப பாரு வருத்தப்பட்டு கொண்டு இருப்பதே வேலை. வருத்தத்தை நீக்கக்கூடிய ஒரு தேவன் நம்ம கூட இருப்பதனால நான் ஏங்க வருத்தப்படணும், நான் ஏங்க பாரத்தோடு நிக்கணும்? என் பாரத்தை சுமக்கிறதுக்கு ஒரு இயேசு இருக்கிறார், என் வருத்தத்தை மாத்தக்கூடிய இயேசு இருக்கிறார். அப்படி மாறு. பார்த்தாரு, இவளுக்கு நீங்கள் ஆகாரம் உண்டாக்குங்கள்னாரு. அவன் சொல்றான், எங்க போய் நம்ம வாங்க முடியும், இதுக்கு பணம் 200 பணம். பார்த்தீங்களா எப்படி கணக்கு போட்டான் பார்த்தீங்களா? உடனே வாங்கத்துக்கு இடம் இல்லை, பணம் இல்லை. உங்களிடத்துல என்ன இருக்குன்னு கேட்டார். ஒரு சிறு பையன்கிட்ட, அவங்ககிட்ட என்ன பண்ணுக்கு 5 அப்பம் மீன் இருக்குப்பா, போதும், அதை கொண்டு வாங்க. இவருடைய வருத்தத்தை நீக்கும்படிக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி தூக்குனாரு. கூடைகள் நிரம்பத்தக்கதாய் தேவன் ஆசிர்வதித்து 5000 பேரையும் கர்த்தர் வருத்தம் இல்லாதபடிக்கு போஷித்தவர் தேவன். 5000 பேருடைய தேவையை சந்தித்தவது என் தேவையை சந்திக்க மாட்டாரா? அன்னைக்கு அவரை விட்டு போகிற ஒரு ஜனங்களுடைய வருத்தத்தை அப்படி நீக்கணும்னு சொன்னா, நான் அவர் கிட்ட நெருங்கி இருக்கிறேன், அவர் கூடவே வாழ்ந்து நிற்கிறேன், என் வருத்தத்தை நீக்க மாட்டாரா? என் வருத்தத்தை போக்க மாட்டாரா? இல்லை, என் வருத்தத்தை போக்கக்கூடியவர், என் வருத்தத்தை நீக்கக்கூடியவர், அவர் எனக்கு உதவி செய்வார் என்பதை நீ விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இது தெரியாம, நான் வருத்தத்தோடு தான் இருக்கிறேன் பாஸ்டர், நான் வருத்தத்தோடு தான் இருக்கிறேன், நான் வருத்தத்தோடு தான் இருக்கிறேன். உன் வருத்தத்தை நீக்கக்கூடிய தேவன் இன்னைக்கு உன் வருத்தத்தோடு நீ வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதற்கு எதுக்குங்க தேவனு? நீ வருத்தப்பட்டு கொண்டா எதுக்கு தேவன்? அப்ப அவருடைய ஆசை பத்தியா, நீ வருத்தத்தோடு கூட இருக்கக்கூடாது என்பதை அவர் விரும்பி நம்ம கூட ஒரு தெய்வம் இருக்கிறார். அவரை நம்ம பார்க்க மாட்டோம், அவர்கிட்ட பேச மாட்டோம், அதனால தாங்க வருத்தம்.
பிரச்சனையே நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்காத. பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தெய்வம் என் கூட இருக்கும்போது அவரின் வருத்தத்தை மாற்ற வல்லவர் என்பதை விசுவாசித்து அவரை நாட கற்றுக்கொள், அவரை தேட கற்றுக்கொள், அவருடைய சமூகத்தை நாடு. 5000 பேருடைய வருத்தத்தை நீக்கினார், அவர் உதவி செய்தார். நீங்கள் மத்திய புஸ்தகத்தில் நீங்கள் போய் யோவானெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள், மத்திய புஸ்தகத்தை பார்க்கலாம், லூக்கால பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஆனால் யோவானில் பாருங்கள் 6:9 பாருங்கள், அந்த சிறு பிள்ளைகிட்ட வந்து கேட்டு வாங்கி அதை ஆசீர்வதித்ததுனால 5000 பேருடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளையில் இத்தனை பகுதியில் போட்டிருந்தாலும் நிறைய பேருக்கு வசனங்களை தியானிக்கும் போது ஏன் வருத்தத்தை கூட போக்கிடுவார். ஏதோ கதை புஸ்தகம் மாதிரி படிக்காதீங்க, அதை படிக்கும்போது தேவனுக்கு ஒன்றை உணர்த்துகிறான். ஒரு தேவையை என்ன பண்ற சந்திப்பேன் என்று சொல்லுகிறான். நீங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 12 - 15 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது அங்கே நீங்கள் பார்க்கணும்னா ஒருத்தங்க பாருங்க, அந்த நாயின் ஒரு விதவை என்று சொல்லப்பட்டிருக்கு. விதவை அவங்க பாருங்க அங்கே புலம்பி கொண்டு வரார்கள், என்னுடைய மகன் போயிட்டாங்க. இல்லைங்க, ரொம்ப வருத்தம், ரொம்ப வருத்தம், என் கூட யாருமே இல்லையே, போயிட்டாங்களே, இல்லையேன் வருத்தத்தோடு அந்த மக கூட வந்து கொண்டிருக்கான். இயேசு அவருடைய வருத்தத்தை பார்த்தான். இயேசு பார்வைக்கு பட்டுட்டா போதுங்க, வருத்தம் அடுத்த நிமிஷமே உன்னை விட்டு விலகி போடும். வருத்தத்தை போக்குவதற்காக இயேசு இந்த பூமியில காணப்பட்டார். இன்றைக்கு அதே இயேசுவைத்தான் நான் ஆராய்த்து கொண்டிருக்கிறேன். இந்த இயேசு என் வருத்தத்தை போக்குறவர், என் வருத்தத்திலிருந்து நீக்கிறவர். அவ அழுது கொண்டு, விதவை அழுது கொண்டு, எம்பிள்ள போயிட்டானே, இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். இப்போ பார்த்துட்டு இயேசு பார்த்துட்டு, இதெல்லாம் இப்படி தான் பண்ணுங்க, இதெல்லாம் இப்படி தான் அவசரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுத்த பார்த்து சிரிக்கிற ஜனங்களா இயேசு? வருத்தப்படுவனை பார்த்து அவர் பார்த்துட்டு போறவர். அவரு வருத்தப்படுகளை பார்த்த உடனே அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும் ஆசைப்படுகிற ஒரு தேவன். அந்த வருத்தப்பட்டவனை, இந்த வருத்தப்பட்ட ஒரு மகளை பார்த்து ஏன் வருத்தப்படுகிறார்? பிள்ளை இல்லைன்ட்டு. இந்த பிள்ளையை நான் இப்போது சுகமாக்குறேன், இந்த பிள்ளை இப்போது எழுந்திருக்கும்படிக்கு நான் செய்கிறேன் என்று இயேசு கிட்ட போனார், இதை தொட்டார், அவள் வருத்தத்தை நீக்கினார். இந்த இயேசு என்கிட்ட வருவாரு, என்ன தொடுவாரு, என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, நம்பிக்கையோட காத்து. அதை விட்டுருவேன், ஏதோ பைபிளை படிப்பேன், மூடி வச்சுட்டு போயின்னு இருப்பேன். எங்க படித்த ஒரு வார்த்தை அது ஜீவன் உள்ளதாச்சு, அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யுமாச்சு, அந்த வார்த்தை என் வாழ்க்கை அற்புதத்தை கொண்டு வருமாச்சு. ஏன் விசுவாசிக்க மாட்ற? ஏன் நம்ப மாட்ற? ஏன் அந்த வார்த்தையோட ஐக்கிய வைக்க மாட்ற? அந்த வார்த்தை கிட்ட பழகினா தானே உனக்கு தெரியும், அந்த வார்த்தையோட பழகும் போது தானே உனக்கு தெரியும் அந்த வார்த்தை நன்மை செய்யக்கூடிய ஒரு வார்த்தை என்று. இன்றைக்கு நிறைய பெண்களை நான் பார்த்துருக்கேன். அந்த பெண்களுடைய காரியங்கள்ல எனக்கு கூட உதிரப்போக்குங்க, எனக்கு கூட உதிரப்போக்குங்க. இப்படி சொன்ன எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செய்திருக்கிறார். அவருடைய வருத்தத்தை கர்த்தர் மாற்றிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? பைபிளில் பார்த்தீங்கன்னா மார்க் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25 - 35 நீங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலுள்ள ஸ்திரீ என்று போடப்பட்டிருக்கு. 12 வருடமாய் அந்த பெரும்பாட்டினால் என்ன பண்ணாங்க? பலவீனப்பட்டு அநேக வயதிற்கிட்ட போயிட்டு சுகமில்லாத, என் பணமும் போயிடுச்சு, சுகமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கேன். இயேசு அந்த பக்கம் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, என் வருத்தத்தை போக்குற ஒரு தெய்வம் கடந்து போகிறார், அவரை நான் காணப்போகிறேன் என்று காணப்போனான். அந்த வருத்தத்தை காணப்போன அந்த மகளுடைய வாழ்க்கையில பாருங்க, வருத்தம் முழுவதும் நீங்கி போனது. இவன் வருத்தத்தோடு வருகிறான் என்று இயேசு வல்லமையோடு வருகிறான். நீ இன்றைக்கு வருத்தத்தோடு இருப்பினா உனக்காக ஒரு வல்லமை புறப்பட்டு வரும் உன் வாழ்க்கையில, உன் வருத்தத்தை நீக்க. அந்த செகண்ட், அந்த நிமிஷம் ஊரல் நின்றது, நின்று போயிடுச்சு. இனி ஒரு நாளும் வாழ்க்கை அப்படிப்பட்ட பலவீனம். இன்றைக்கு இந்த வேத புஸ்தகத்தை வாசித்த நிறைய பேர், இந்த பகுதியை மார்க்கின் புஸ்தகத்தில் போய் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தவர்கள் நிறைய பேர் பாருங்க, அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து அவருடைய வருத்தத்தை மாற்றிருக்கிறார். இதை செய்ய முடியுமானா, இப்படியாப்பட்ட நன்மைகளை தேவன் செய்ய முடியும்னா, உன் வாழ்க்கையில என்ன வருத்தத்தோடு இருந்தாலும் இன்னைக்கு இயேசு அதை மாற்றி உனக்கு அற்புதம் செய்ய வல்லவருக்கு. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். இப்போது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இப்போதும் யாரெல்லாம் வருத்தத்தோடு இருக்காங்களோ குடும்பத்தில் எதை குறித்து, அன்றே அந்த வருத்தம் நீங்கத்தக்கதாக உம்மை நோக்கி பார்த்தால்
நீ நிச்சயமாய் நன்மை செய்வீர் என்பதை வேதம் கற்றுக் கொடுத்திருக்கு. தகப்பன் வீட்டை குறித்து ஒரு வருத்தத்தோடு இருந்த அந்த மகனுக்கு வருத்தத்தை மறக்க பண்ண மனாசையை தேவன் கொடுத்தது போல இன்றைக்கும் எந்தெந்த காரியங்களை வருத்தத்தோடு இருக்காங்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செய்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி. வருத்தம் முழுவதும் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் மஞ்சபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.